ஆசிம் முனிருக்கு பதவி, அதாவது ராணுவ தளபதி, இப்ப ஃபீல்டு மார்ஷல் எதுவுமே பிடிக்கல. பாகிஸ்தானோட அதிபர் ஆகணும். ஒரே இலக்கு அதுதான். காரணம் என்ன அப்டின்னா, துருக்கிக்கு போன இடத்துல பாருங்க 2, 3 இடத்துல யூனிஃபார்மோடயும் 2, 3 இடத்துல யூனிஃபார்மே இல்ல. கோட் ஷர்ட்ல திரிஞ்சுட்டாரு. ஏன்? அல் ஜுலானி சிரியால ஒரு தீவிரவாதி அதிபர் ஆயிட்டான். நம்ம ஒரு ராணுவ தளபதி அதிபரானா என்ன தப்பு? இதுக்கு முன்னால தான் ராணுவ ஆட்சிய கைப்பற்றுச்சுன்னா, பொரிய அளவு கச்சபிச்சாம்பாய்ங்க. இப்ப தீவிரவாதி கையிலேயே கூப்பிட்டு குடுக்குறாய்ங்க. நல்ல சூழ்நிலை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு ஆசிம் முனருக்கு தோணிருச்சாட்டுக்கு, துருக்கியில ராணுவ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு, கோட் ஷூட் போட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுவான் தெரியலையே! சவுதி அரேபியா மாரி வளம் ஒண்ணும் கொழிக்கல. அதனால அங்க போய் ஒண்ணும் பிச்சை எடுக்க முடியாது. அடுத்த கட்டமா எர்டோகனுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுலாம் தரேன்னு சவுதி மாரி பேச முடியுமான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. எர்டோகனே 2000 பேர சுத்தி வச்சுக்கிட்டான். ஒரு அடி கூட எடுத்து வைப்பாரு. அதனால அதுக்கும் வாய்ப்பில்ல. வேற என்ன பேசுவான் இவன்? கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வருங்கிற மாரி ஒரு நாள் வரும். அப்ப கேட்ச் பண்ணிக்கலாம். சரி, துருக்கியில என்னெல்லாம் அடி வாங்குனாய்ங்கங்கிறத நேத்து விரிவா பார்த்தோம். இப்ப அப்படியே யூ டர்ன் போட்டு ஈரானுக்கு போயிட்டாய்ங்க. இப்ப இவனுங்களோட படம் ஓட்டுறது என்னங்கிறது கிளியரா தெரிஞ்சு போச்சு. துருக்கியில பெரிய சாதிச்ச மாரியும், இந்தியாவுக்கு எதிரா ஒரு கூட்டணிய உருவாக்குன மாரியும், அதே மாரி எர்டோகன் இங்க பாரு, உலகம் பூரா எந்த யுத்தம் நடந்தாலும் சரி, உன் தலைவன் எர்டோகன் நான் தான் பெரிய ஆள். உள்ளூர் மக்கள்லாம் பார்த்துக்க. இந்த இஸ்தான்புல் மேயரெல்லாம் நம்பாத. அப்படின்னு அந்த மனுஷன் தனியா உள்ளூர்ல படம் ஓட்டிக்கிட்டாரு. இந்த 2 திருட்டு பயலுகளும் சேர்ந்து அவன் நாட்டுல மக்கள முட்டாளாக்குற வேலைய துருக்கியில இனிதே பார்த்தார்கள். பார்த்து வெற்றி பெறுவார்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவையில்ல. இம்ரான்கான் ஜெயில்ல இருந்து வரட்டும். ராணுவத்தோட செல்வாக்கு இன்னைக்கு கூடிருச்சுங்கிற பாகிஸ்தான், நாளைக்கு இல்லடா அப்படின்னு தூக்கி போட்டு மிதிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது ஈரானுக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க. ஈரான் போய் என்ன பேசுறாய்ங்க அப்படிங்கிறதா, ஈரான்ல ஆசிம் முனீர் போனானா? போலையா? எந்த ஃபோட்டோவும் வரல. நம்மளும் தேடல. அந்த தீவிரவாதி பயல தேடுறதா நம்ம வேல. சாராம்சத்த மட்டும் கேட்ச் பண்ணா போதும் அப்படிங்கிறதோட நின்னுட்டோம். சாராம்சம் என்ன அப்படிங்கிறதுதான், ஈரான்ல இருந்து கால்ல விழுகுறாய்ங்க. கால்ல எதுக்கு விழுகுறாய்ங்க? தண்ணி வேணும். அந்த தண்ணி வேணுங்கிறத ஈரான்ல இருந்து கால்ல விழுக ஆரம்பிச்சிருக்காய்ங்க. ஷபாப் ஷெரீப் பேசும்போது சத்தியமா அந்த ஆளுக்கே குழம்பி இருக்கும். அதாவது நம்ம கால்ல விழுகிறோமா? இல்ல அடிச்சு திமிர்ல கால் மேல கால் போட்டு உட்கார்றோமா? அப்படின்னு அவருக்கே குழம்பி இருக்கும். காரணம் என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படி முன்னுக்கு பின் முரண் தான். இந்தியாவோட நாங்க சமாதானத்த விரும்புறோம். இந்தியாவுக்கு பதிலடி குடுத்துட்டோம். இந்தியாவோட சமாதானத்த நாங்க விரும்புறோம். இந்தியா நம்பி சமாதான பேச்சுல உட்கார்ந்துச்சு அப்டின்னா, எங்களோட நல்ல பிள்ளைத்தனத்த இந்தியா பார்க்கும் அப்படிங்கிறது தான். இவ்வளவு வருஷம் பார்த்தது பத்தாது. அதுபோக என்ன, இந்தியாவுக்கு அடிச்சேங்கிறியா? அடிக்கலைங்கிறியா? அப்படின்னு முன்னுக்கு முன் குழப்பமான ஸ்டேஜு. ஆனா, அந்த குழப்பமான ஸ்டேஜ்ல எல்லாம் மானே, தேனே, பொன்மானே மாரி தண்ணி, 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 தண்ணி தான். எல்லா வரிகள்லயும் உத்து பார்த்தா, தண்ணிய தாண்டி ஒண்ணும் இல்ல. ஈரான்ல உட்காந்துட்டு பிச்சை எடுக்குறாய்ங்க. எப்படியாச்சும் பேச்சுவார்த்தையில உட்கார வச்சுருங்க. உட்கார்ந்த உடனே தண்ணிய விட்ட வச்சுருவோம். தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு எப்பவும் பண்ற வேலைய பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் திருட்டு பயல்களோட ஒரே எண்ண ஓட்டம். காரணம் அடிச்சேன், வச்சேன் எல்லாம் உள்ளூர் ஆடியன்ஸ்க்கு தான். உள்ளூர் பையன் 4 நாளைக்கு ஓகே நம்ம அடிச்சிட்டமாட்டுக்கு சூப்பர் அப்படிம்பான். 5ஆவது நாள் பைப்ல தண்ணி வராட்டி என்ன ஆகும்? பைப்ல தண்ணி வராதது ஒரு பக்கம். அடுத்த கட்டமா வெள்ளாமை கில்லாம ஒண்ணுக்கு ஆத்தே ட்ரையா இருக்கும்போது, நீ அவன அடிச்சா என்ன? அடிக்காட்டி என்ன? தண்ணி எங்கடா? நீ அடிச்சா ஏன்டா அவன் தண்ணி குடுக்காம இருக்கப்ப? பயந்துகிட்டு தண்ணிய தொறந்து விட மாட்டான் அப்படின்னு கேள்வி கேட்பாய்ங்க. அப்ப ஆசிம் முனீர் என்ன பண்ணுவான்? நமக்கு தெரியல. அதனால தான் இப்பயே ஷபாப் ஷெரீப்ப சப்புன்னு அடிச்சு, போ ஈரான்ல உட்கார்ந்து அழுது தவிச்சு எப்படியாச்சும் இந்தியாவ பேச்சுவார்த்தையில கொண்டு வந்து உட்கார வை அப்படிங்கிறது தான். ஈரான பொறுத்தவரை பெரிய ஸ்டேட்மெண்ட்டுகள் ஒண்ணும் இல்ல. ஆனா பாகிஸ்தான பொறுத்தவரையும், இந்தியா எங்களோட பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தா மட்டும் போதும். நாங்க சிறப்பா நல்லது மட்டுமே பண்ணுவோம் அப்படின்ட்டாய்ங்க. என்னடா கால்ல விழுந்தா நல்லா விழுகு. அது என்ன ஒரு வரி மேல, ஒரு வரி கீழங்கிற மாரி குழப்பி தள்ளுறியே! உன்னையும் தேர்ந்தெடுக்கிறாய்ங்க பாரு. ஆனா ஒண்ணுடா, உங்க அண்ணன் ஒருத்தன் தான்டா பட்டதா பாடத்துல கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். காரணம் என்ன? இவங்க நொண்ணே இருக்கும்போது தான் பெரிய அளவு யுத்தத்த பண்ணாய்ங்க. நொண்ணனுக்கே தெரியாம. இப்பவும் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு குழப்பவும், ஆஹா இவனுங்க நம்மள ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்க தான் விடுவாய்ங்க. நிம்மதியா உட்கார்ந்து கொள்ளையடிக்க விட மாட்டாய்ங்க அப்படின்னு தான் தம்பிய தள்ளி விட்டு போயிட்டாரு. தம்பி சிறப்பா செய்வாரு. ஏன்னா தம்பிக்கு ஷபாப் ஷெரீப் தெரிஞ்ச வேலையும், புரிஞ்ச வேலையும் அது ஒண்ணுதான். என்ன? ஆசிம் முனீர் கை காட்டுற இடமெல்லாம் போய் மேயிறது. கை காட்டுற இடமெல்லாம் போய் பிச்சை வாங்குறது.
அதே மாரி தான் ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்கலையாட்டுக்கு. அதனால தான் ஈரான்ல இம்புட்டு சொதப்பு. காரணம் இந்தியாவோட நாங்க வெற்றி பெற்றுட்டோம். இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வந்தா தயார் அப்படிங்கிறது. அதே போல இப்படி ஒளறிக்கிட்டே இருந்தா, அங்க உள்ள இன்டர்நேஷனல் ஏஜென்சிகள் சும்மா இருக்குமா? மைக்க போட்டு கேட்டுட்டாய்ங்க. "ஏய், திருப்பி இந்தியா கூட ஒரு வம்பு வருது. நீ இப்ப செஞ்சதெல்லாம் விட்டுரு. நீ ஓ ஓப்பன் ஏர்லயே உன்னைய கழுவி ஊத்தியாச்சு. புத்தி வரமாட்டேங்குது. அதனால நீ செஞ்சதெல்லாம் விட்டுரு. இன்னொரு சண்டை வந்தா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார்கள். இப்ப என்ன பண்ணணும்? அத அப்படியே புசுடு தட்டாம பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. லிட்டரலா அதான் அர்த்தம். அப்படிதான் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன நாங்க பண்ணமோ, அத அப்படியே பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கடைசியில சூன ஏத்தாம் சத்தியம் பண்ணியிருக்காரு ஷபாப் ஷரீப் ஈரான்ல உட்கார்ந்துகிட்டு. ஏன் அப்படின்னா, இப்ப என்ன பண்ணாய்ங்க? 4 நாள் 3 நாள் அடி வாங்கிட்டு கால்ல விழுந்துட்டாய்ங்க. ஹாட்லைன்ல. இப்ப அடுத்த கட்டமா எ எ வருங்காலங்கள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இதே மாரி கால்ல விழுந்துருவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காய்ங்க. சரி, இந்தியாவோட மனநிலை என்ன அப்படிங்கிறது தான், இந்தியா ரொம்ப தெளிவாவே சொல்லிருச்சு. ஏன் அப்படின்னா, இவனுங்க பேச்சுவார்த்தையில இந்தியா உட்கார வைங்க, பேச்சுவார்த்தையில இந்தியா உட்கார வைங்கன்னு ஊரு பூரா போய் சொல்லுவாய்ங்க. அவனுங்களும் வெக்கங்கெட்டத்தனமா பேசி தான் முடிக்கணும். பேச்சுவார்த்தையில உட்காருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செக் வைப்பாய்ங்க. நம்ம கூட உள்ள டீலிங் அப்ப பூரா முதல் லைன் இத சொல்லிட்டு 2வது லைன் ஆமாமா இது இருக்கட்டும். நம்ம விஷயம் என்ன அப்படிம்பாய்ங்க. அதனால இந்தியா அன்னைக்கே தெளிவா சொல்லிருச்சு. "ஹேய், பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணும் கிடையாது. ரத்தமும் தண்ணியும் ஒண்ணா ஓடாது. பேச்சுவார்த்தை வேணும் அப்டின்னா, எங்க ஹாட்லைன்ல தானே கூப்ட்டு கால்ல விழுந்த. அதே மாரி ஜெனரல்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம், தீர்த்துக்குவோம். அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நோ அப்டின்னு சொல்ட்டார்கள். இந்த மாரிலாம் உலகத்துல நடக்குமா? அப்டின்னு எவனாச்சும் கேட்பான். ஐரோப்பால முட்டாள்தனமா கேட்பான். சப்புன்னு அடிக்காத குறையா, சீனாவோட லடாக்ல என்னடா நாங்க பண்ணோம்? அதே தான் பாகிஸ்தானுக்கும். டோட்டலாவே ராணுவ ரீதியா அதிபர் ஷி ஜின்பிங் எவ்வளவோ காலம் பிச்சை எடுத்தாரு. அதாவது பிரதமர் மோடி கூட ஒரு நேரடி பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு பிச்சை எடுக்காத நாளே கிடையாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஆனா நோ, நோ உன் பிச்சைக்கெல்லாம் நாங்க கேட்டாலாம் போட மாட்டோம். போயா அப்படின்ட்டோம். ஏறக்குறைய அதே மாரி தான் ஜெனரல்கள் லெவல்ல தாக்குதல். ஆனா நரி வந்து ஊளையிட்டு பார்த்துட்டு கடைசியில சரண்டர் ஆகி போயிருச்சு. இவனுங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. இது வந்து திருட்டு நாய்ங்க. அதனால இவர்களுக்கு நம்ம சும்மா ஒரு யூனிஃபார்ம தான் போட்டு நிறுத்தியிருக்கோமே ஒழிய, உட்கார்ந்துலாம் நம்ம பேச போறதும் இல்ல. பேசுறதுக்கு அவனுங்க மண்டையில மூளையும் கிடையாது. ஆசிம் முனி இருக்கு, என்ன இருக்கு? ராணுவ தளபதியா ஆனதுக்கே ஆசிம் முனி ராணுவ தளபதி ஆனதுக்கே, என்னடா அவர்ட்ட திறமை இருக்குன்னா, வெட்கமே இல்லாம ஒண்ண சொல்லுவாய்ங்க. அத நம்ம இங்க சொல்ல விரும்பல. தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட்ல போடுங்க. அது எவ்வளவு தூரம் கேலி கூத்தோ, அதே மாரி தான் ஃபீல்டு மார்ஷலா ஏன்டா ஆனாரு? அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவோட போர்ல ஜெயிச்சுட்டாய்ங்கன்னு வெட்கமே இல்லாம சொல்லுவாய்ங்க. இது பொய்யி. இதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு பதவி கிடைச்சதுக்கு காரணம், ராணுவத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. இப்பேற்பட்ட கூத்து கோமாளித்தனத்த கொஞ்சமும் குறையே இல்லாம ஈரான்ல முடிச்சுட்டாய்ங்க. அடுத்து எங்க போறாய்ங்க? தஜிகிஸ்தான் நெனைக்கிறேன். அங்க போய் என்னெல்லாம் கூத்தடிக்கிறாய்ங்கங்கிறதையும் நம்ம இங்க விரிவா பார்ப்போம்.